சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்றும் ஒரு பரபரப்பான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. கேகேஆர் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச். ரெண்டு பேருமே டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு டீம்ஸ் போது கேம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் பால் வரைக்கும் போய் மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்தான். அண்ட் கேகேஆர் சார்பில் பார்த்தோன்னா சுனில் நரேன் ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அதேமாதிரி ஜாஸ் பட்லர் ஒரு மேட்ச் வின்னிங் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பற்றி முத்துக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து. நேற்று ஒரு க்ளோஸான எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். செம்ம மேட்ச். என்னமா இருந்துச்சு, கடைசி பால் வரைக்கும் போற ஒரு மேட்சோட ஒரு ஃபீல் இருக்குல்ல, வேற எதுலயும் வராது. அதுவும் நேற்று ஒரு மாதிரி ஈக்குவலான ஒரு கான்டெஸ்டா இருந்துச்சு ரெண்டு டீமுக்குமே. போய் கடைசியில அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா டீம் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் நேற்று கேகேஆருக்கு பார்த்தோன்னா சுனில் நரேன், இங்க பார்த்தோன்னா பட்லர், அப்படி ஒரு 1-on-1 போட்ட மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் நின்று டீமை கொண்டு போனாங்க முன்னாடி. அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் சுனில் நரேன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவர் அந்த ஓப்பனிங் இறங்குறது அப்படிங்கிறது இடையில ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணி இடையில பண்ணாம போய் இப்ப திரும்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது கடந்த 2 வருஷமா கேகேஆர், அதாவது இந்த வருஷத்தை விட்டுருங்க, 18 வெவ்வேறு ஓப்பனிங் காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க. அதுல சில இதுல சுனில் நரேன் இருந்தாரு, நடுவுல வெங்கடேஷ் ஐயரை விளையாட வச்சாங்க. நம்ம பசங்க கூட ஜக்கி அண்ட் இந்திரஜித்துக்கெல்லாம் கூட நடுவுல வாய்ப்பு கிடைச்சிட்டு ஒரு சில வருஷம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ல பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெருசா ரிசல்ட் வரல. பட் உள்ள வராரு கம்பீர். அவர் மறுபடியும் இதே டிசிஷன். நரேன் நான் அந்த டீம்ல கேப்டனா இருந்தப்போ நரேன் ஓப்பனிங் நல்லா பண்ணா நீங்க என்ன கரெக்டான ரிசல்ட் வாங்க முடியல, நான் மறுபடியும் அந்த டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்புனாரு. என்னமா கிளிக் ஆகுதுங்க. அதாவது வழக்கமா அவர் இன்ஃபேக்ட் கம்பீர் கேப்டனா இருந்த டைம்ல கூட அவரோட ரோல் என்னதுன்னா 6 ஓவர் பேட்டிங் ஆடுவாரு. அதுல 3-4 ஓவர்ல டப்பு டிப்புன்னு ரன்ஸ் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆயிருவாரு. சோ அவர் அடிக்கிற ரன்ஸ் எல்லாம் போனஸ். அவர் எப்படியும் கடைசியில யூஸே இல்ல, சோ போனஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் அனுப்புனாங்க. பட் இவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரா? பவர் பிளே தாண்டியும் அவரால் கன்சிஸ்டன்டா இவ்வளவு சிக்ஸஸ் அடிக்க முடியுமா? அதுக்கு அவர் டெஃபினட்டா ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப். என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு ஸ்ரீராம். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே நம்பர் 1ல இருந்து நம்பர் 11 வரை பேட்டிங் ஆடின ஒரே பிளேயர் இவர் மட்டும்தான். வேற யாருமே ஆடினது இல்ல. சுனில் நரேன் மட்டும்தான் நம்பர் 1ல இருந்து நம்பர் 11 வரை பேட்டிங் ஆர்டர்ல எல்லா பொசிஷன்லயும் அவர் விளையாடி இருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் தட் பிலாங்ஸ் ஒன்லி டு ஹிம். ஐபிஎல்லையே 5 விக்கெட் ஹாலும் எடுத்து செஞ்சுரியும் அடிச்ச ஒரே பிளேயர் சுனில் நரேன் மட்டும்தான். இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமா, ஒரு ஷேன் வாட்சன் கூட 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. கிறிஸ் கெயில் எடுத்திருக்காரு, செஞ்சுரிஸ்ல அடிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ரெண்டையுமே, ஏன்னா பினக்கிள் ஆஃப் அச்சீவ்மெண்ட் சொல்றது ஒரு 5 விக்கெட் ஹால், அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி, ரெண்டையுமே பண்ணியிருக்கிற ஒரே ஆள் இவர் தான். ஸோ கேகேஆர் டீமை பொறுத்தி அவரு சுனில் நரேன் இந்த செஞ்சுரி அடிச்சுட்டு வரப்போ பேசுறப்பவுமே கம்பீர் டீமுக்குள்ள வந்தது எனக்கு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. அவர் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து திரும்ப ஓப்பனிங் இறங்குன்னு சொல்லி திரும்ப எனக்கான அந்த ஒரு பிலீஃப் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சுட்டு வந்த உடனே பேசியிருந்தாரு. கம்பீர் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் கேகேஆர் டீமுக்குள்ள என்ன பிளே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. நம்ம அவரை பத்தி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் உண்டு, அவரோட கேரக்டர்ஸ் பத்தி. பட் டீமுக்குள்ள இருக்கிறப்போ பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா தான் அவரை பத்தி பேசுறாங்க. இல்ல, அதே சமயம் அவரோட பழகின நிறைய பேர் அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன்றாங்க. பிளஸ் கிரிட்டிசிசம்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான் மத்தவங்க எல்லாரும் சொல்றது. அதாவது அதிகமா சிரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதுக்கு அதிகமா சிரிக்கணும்? இப்போ அவரோட கேரக்டரிஸ்டிக்கே அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டாரு, அதிகமா சிரிக்க மாட்டாருன்றது அவரோட கேரக்டரிஸ்டிக். சோ அது டீமுக்குள்ள, ஏன்னா டீமுக்குள்ளன்னு வந்தாச்சுன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் அவர் இருக்காங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சோ மத்தவங்க கிட்ட அதே மாதிரி இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளே லைஃப்ல எவ்வளவு பேர் இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்போம். ஐ மீன் நான் கிடையாது, நீங்களும் கிடையாது, பட் நிறைய பேர் இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க. சோ அவங்க இன்ட்ரோவர்ட்னா எல்லார்ட்டையும் போய் ஜாலியா சகஜமா பேச தேவையில்லை, அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அவங்க பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே தவிர அது ஒரு அப்சர்வேஷன் தான், கிரிட்டிசிசம் கிடையாது. அண்ட் அவர் தான் கூட இருக்கிற டீம்மேட்ஸை ஒரு மென்டரா வழி நடத்தும் போது ஐ திங்க் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா அதை கொடுக்குற ஒரு கிளியர் கட் பிளான் கொடுத்துடுறாரு. இதுதான் உன்னோட ரோல், இதை கரெக்டா போய் பண்ணு, அந்த மாதிரி ரோல் டிவிஷன் அவர் கொடுத்துடுறாருன்னு நினைக்கிறேன். சோ ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இப்போ அவர் பண்ணிருக்கிறது மேஜிக் தான்.
உண்மையிலேயே. ஸோ கம்பீர் வந்து உள்ள இருந்தாலுமே ஒரு மெண்டரா ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா இருந்தாலுமே அது தாண்டியுமே இன்னும் நிறைய பேர் அபிஷேக் நாயர் இருக்கிறாரு. அவரையுமே நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவருமே பாசிட்டிவா பேசியிருக்கிறாங்க. சந்திரகாந்த் பண்டித் அவர் வந்து ரஞ்சில வந்து அவர் வந்து பெருசா வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி நல்ல ஒரு பேக் ட்ராப் இருக்கு, நல்ல பிளேயர்ஸ் கூட மிங்கிள் ஆகிற ஒரு தன்மை இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் கேகேஆர் எப்படி லீட் பண்றாங்க, அவங்களோட அந்த அவங்க பின்பற்ற விஷயங்கள் பத்தி நீங்க இல்ல இப்போ சந்திரகாந்த் பண்டிட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ண பிளேயர்ஸோட நான் வந்து பேசியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அதாவது டைம்னா டைமுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து சரியா ஆடலைன்னா கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. கிரவுண்ட் சுத்தி ஓடுன்ற மாதிரி ஐபிஎல் லெவல்ல அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. பட் டொமஸ்டிக் லெவல்ல ரன் அடிக்கலைன்னா கிரவுண்ட சுத்தி ஓடிவான்ற மாதிரி அந்த ஓல்ட் ஸ்கூல் தாட் உள்ளவர். பட் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வராரு. ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து அப்படி வேலை வாங்கினா ரிசல்ட் வருது. சோ அதை அவர் பண்றாருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் நாயர் ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா அவர் வந்து மோர் ஆஃப் ஒரு மென்டல் கோச்சா இருக்காருன்னு தோணுது. ஏன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு சில வருஷங்கள் முன்னாடி சொன்னாரு, அவருக்கு அவ்வளவா ரன்ஸ் வரல, இனிமே இதை விட வேற என்ன பண்ணணும்னு அபிஷேக் நாயர்கிட்ட போனப்போ அவர் வந்து என்டையர் லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணாராம். நீங்க வந்து ரைட் ஃப்ரம் எத்தனை மணி காலையில எழுந்திருக்கிறீங்க, நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்கன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு என்டையர் லைஃபோட அவுட்லுக்கே மாத்தினாரு அப்படின்னு தினேஷ் கார்த்திக் வந்து அபிஷேக் நாயர் கிரெடிட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் நாயர் ஸ்கூல்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் இப்ப நம்ம பாக்குற அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அதாவது நம்ம வந்து நீங்க சொன்னீங்க 1-on-1 இருந்துச்சு சுனில் நரைன் அண்ட் ஜாஸ் பட்லர் வெளியே தோற்றம் தான். பட் நடுவுல ஒரு சில பேர் ஆடின கேமியோஸ் வந்து மறக்கவே முடியாது. அதுல ரகுவன்ஷி ஒண்ணு. ரகுவன்ஷியும் மும்பையை சேர்ந்த ஒரு ஓப்பனிங் பேட்டர். அபிஷேக் நாயரோட சொந்த ஊர் மும்பை தான். அவருக்கு வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல அவ்வளவு கிரேட் ரெக்கார்ட் கிடையாது. 120 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பிளேயர் தான். பட் ஸ்டில் அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு பார்த்து இந்த டீம்ல நம்பிக்கை வச்சு எடுத்து வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. என்னமா ஆடுறாருங்க. அது ஆண்ட்ரே ஒன்னு ஆடினாரு, முகத்தை வந்து நம்ம மறைச்சிட்டு பார்த்தோம்னா சுப்பன் கில் ஆடுற மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட். சோ அபிஷேக் நாயரும் சரி இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் அன்னத் பண்றாரு, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவரும் பெஸ்ட் எடுத்துட்டு வராரு. இது எல்லாமே சேர்ந்து கலெக்டிவா சூப்பரா ஒர்க் ஆகுது அந்த டீமுக்கு. கேகேஆரோட அந்த சக்சஸுக்கு இவங்க எல்லாருமே பேக் ட்ராப்ல பிகின்ல இவங்க ஒர்க் பண்றதுமே பெரிய ரீசனா இருக்கு. பெரிய ரீசன். இன்னொரு ரீசன் வெங்கி மைசூர்னு ஒருத்தர் இருக்காருல்ல சிஇஓவா, அதாவது முன்னாடி நம்ம ஞாபகம் இருக்கும், ஒரு 10 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 8 வருஷம் பின்னாடி போங்களேன். கேகேஆர் டீம் வந்து எப்போ ஷாருக் கான் ஒரு பெரிய ஃபேஸ் டீமுக்கு இல்லைன்னு சொல்ல. பட் அந்த டீமோட ஜெர்சில இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து எந்த பிராண்ட் என்டாஸ் பண்றாரோ அந்த பிராண்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு இந்த வெங்கி மைசூர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவே ஒரு தனி என்டிட்டி கேகேஆர். கேகேஆருக்கு சப்போர்ட் வரும். அப்கோர்ஸ் ஷாருக் கான் ஃபேன்ஸும் இருக்காங்க நிறைய பேரு. பட் அதையும் தாண்டி ஒரு ஃபேன் பேஸ் பிளேயர்ஸ் மூலமா கிரியேட் ஆயிருக்கு. அது ஆஃப்டர் கம்பீர் அவர் கேப்டனா இருந்தப்ப கிரியேட் ஆச்சு. அந்த லெகசி வந்து இன்னமும் கண்டினியூ ஆகுது இப்போ. ஓவரால் அந்த பிகின்ல வேலை பார்க்குறவங்க பின்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்களுமே ரொம்ப முக்கியம். ஒரு டீம் எப்படி வந்து பொசிஷன் பண்ணணும், எப்படி வந்து அந்த வெற்றியை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல. ஸோ கேகேஆர் வந்து எப்படின்னா, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் நேற்று வந்து பட்லர் அவர் வந்து கடைசி வரைக்கும் நின்று சிங்கிள் ஹேண்டடா போய் கடைசியில வந்து சிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்காம கடைசியில அவர் மட்டுமே ஸ்ட்ரைக்கை வச்சு அழகா கான்பிடன்ஸா வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாரு. இத்தனைக்கும் பார்த்தா இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்திருந்தாரு. ஏன்னா அந்த காலில் இன்னொரு அந்த காயம் இருக்கு. மேட்சுக்கு முன்னாடி பிராக்டிஸ் விஷுவல்ஸ் பார்த்தப்போ தெரிஞ்சு காலில் இன்னும் லைட்டா ஒரு கட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வச்சுதான் அவர் விளையாட்டாரு. ஸோ அவர் வந்து ஃபீல்டிங் பண்ண விரும்பல. அண்ட் இம்பாக்ட் ரூல வந்து பெட்டரா யூஸ் பண்றாங்க இந்த டீம். அவர் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. என்னமா இன்னிங்ஸ் என்னமா பொசிஷன் பண்ணாரு. கிட்டத்தட்ட அந்த ரன் சேஸ்ல ஒரு 15 ஓவர் கேகேஆர் தான் கேமுக்குள்ள வந்தாச்சு, கேகேஆர் ஜெயிக்க போறாங்கன்னு தான் இருந்துச்சு. பட் கடைசி அந்த ஓவர்ல ஆடினாரு ஒரு 36 பாலுக்கு தான் ஒரு ஆஃப் செஞ்சுரி கிட்ட அப்படி வந்திருந்தாரு. ஆமா, இன்ஃபேக்ட் 18 பால்ல 27 இருந்தாரு. ஐ திங்க் 36 37 பால்ஸ்லயே தான் 50 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டும், அதுவும் ஒரு சில ஷாட் வந்து இந்த கொசு தட்டுற மாதிரி கொசு பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. லெக் சைட்ல ஸ்ட்ரைட்டா வர பால் அக்ராஸ் த லைன் தான். பட் அவர் இருந்த அந்த ஃப்ளோ, அவர் இருந்த அந்த ஜோன், டப்புன்னு லெக் சைட்ல அடிக்கிறாரு, பால் வந்து 6 போகுது. அண்ட் 6 அடிச்சுட்டு அப்படியே மெடிடேஷன் மாதிரி இப்படி மேல பாக்குறாரு, கண்ணை மூடுறாரு, யார்கிட்டையும் பேசல, அப்படியே சாந்தமா இருக்காரு. அந்த காம்னஸ் உண்மையிலே அட்மையர் பண்ணேன். நம்ம வந்து அதாவது அந்த காம்னஸ் வந்து ஒரு தோனி மத்தவங்க எல்லாம் காட்டுறப்ப நம்ம வந்து எவ்வளவு கொண்டாடுவோமோ, இவர் அந்த மாதிரி ஒரு காம்னஸை காமிச்சாரு. அப்படியே ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டாரு. ஓகே, அடிச்சு கொடுக்கணும். லாஸ்ட் ஓவர்ல கூட 3 டாட் பால் வரும்னு போட்டாரு. அப்போ பேனிக் ஆகல. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாரு. சரி வரலையா, ஓகே 1 பால் 1 ரன், சரி பாத்துக்கலாம்னு நின்னாரு. எக்ஸலண்ட் ஐபிஎல்ல வந்து செஞ்சுரிஸ் நிறைய பார்த்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சேசிங்ல வர எல்லா செஞ்சுரியுமே ஸ்பெஷல். விராட் கோலி செஞ்சிருக்காரு, இப்ப ஜாஸ் பட்லரும் செஞ்சிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சேஸ்னு சொல்றாங்களே, ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே வந்து பிக்கஸ்ட் சேஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா, இதுல என்ன நம்பர்ஸ் இதுல படி அதுதான். ஏன்னா இது 224 இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் சேஸ் ஆச்சு. அதுவும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பண்ணாங்க. அது எந்த மேட்ச்னா ராகுல் தெவாட்டி அடிப்பாரு ஷெல்டன் கார்ட்டர்ல ஷார்ஜால. 5 சோ 6 அந்த மேட்சோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே. இதுல என்னன்னா அந்த கடைசி 5 ஓவர் ரொம்ப முக்கியம். பட்லர் வந்து அடிச்சு கொடுத்தாரு. அதுல என்னன்னா கேகேஆர் தங்களோட பெஸ்டான ஆப்ஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த 5 ஓவர்ல. ரசல் வந்து போட்டிருந்தாரு, சுனில் நாராயண் போட்டாரு, வருண் சக்கரவர்த்தி போட்டாரு, ஸ்டார்க் அவருமே வந்து ஃபார்முலா இல்லைனாலும் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேக்டர் அவரும் போட்டாரு. அவங்களோட பெஸ்டான ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து பட்லர் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அந்த இடத்துல என்ன தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு என்னதுன்னா பாருங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை இல்லைன்னு சொல்ல. போலர்ஸ் ரன்ஸுக்கு போனாங்க. அதாவது 128 ஃபார் 6ன்னு இருந்த ஸ்கோரு கடைசி 6 ஓவர்ல 96 ரன்கள் சேஸ் பண்ணிருக்காங்க. என்ன தவறா போச்சுன்னா விக்கெட் விழல. அண்ட் ஒரு சில போலர்ஸ் கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு. அண்ட் அதுலயும் முக்கியமான ஃபேக்டர்னா திரும்பவும் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். 1-on-1 மேட்ச் இல்லன்னு. ஏன்னா சுனில் நாராயணோட கடைசி ஓவர் ராவ்மன் பவல் பேட்டிங், வெஸ்ட் இண்டீஸோட கரண்ட் T20 கேப்டன், 4-6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவர்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு விடுங்க. பட் சப்போர்ட்டிங் ரோலா இந்த மாதிரி கேமியோஸ் இருந்துச்சு. இங்க வந்து ராவ்மன் பவலோட ஒரு கேமியோ முக்கியமான ரன்ஸா இருந்துச்சு. ரியான் பராக் அதிவிரைவா ஐ திங்க் ஒரு 14 பால் அவர் வந்து ஒரு 30 சொச்சம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் தப்புன்னு வேகமா ரன்ஸ். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து பட்லர் அந்த டைம்ல ஸ்லோவா ஆடினாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரன் ரேட்டை கொஞ்சம் ஸ்டெடியா இந்த ரேடாரே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்லர் அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. சோ இந்த சப்போர்ட்டிங் நாக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டா அந்த டைம்ல ஸ்டார்க்கோட ஓவர் அமைஞ்சிச்சு. எங்க சால்ட் அதை விடுவாராங்க. ஒரு வைடு பால் ரெகுலேஷன் டேக்கு அதை விட்டுட்டு அவர் இந்த கிளவுஸை கட்டிட்டு இன்னர் கிளவுஸை வேற பாக்குறாரு. அது ஒரு எலிமெண்டரி மிஸ்டேக். அங்க ஒரு 5 ரன் போச்சு. நினைச்சு பாருங்களேன், லாஸ்ட் பால் 1 run to win, 5 ரன் அங்கேயே போச்சு. இவர் பட்லருமே மேட்சை வின் பண்ணிட்டு வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தாரு. கேமை வந்து டீப்பா எடுத்துட்டு போகணும். ஒரு தோனியும் ஒரு கோனியும் எந்த அளவுக்கு மேட்சை வந்து நின்று முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து நானும் நிறைய விஷயங்கள் கத்துருக்கிறேன். அவங்கள மாதிரியே நானும் வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு. பட்லர் இந்த விஷயத்துல ஒரு நின்று அவர் வந்து பெரிய அதிரடியா ஆடுவார்னு தெரியும். பட் நின்று கடைசி வரைக்கும் டீப்பா நின்று மேட்சை முடிச்சு கொடுப்பாரு, லாஸ்ட் பால் வரைக்கும் போவார் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துங்கெல்லாம் பார்த்த மாதிரி இல்லையே. இங்கதான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாரு. இல்ல அது பொதுவா வந்து நம்ம அவ்வளவா ஓபனர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடுறத நம்ம பார்க்க மாட்டோம். T20 கிரிக்கெட்ல அவங்க என்னன்னா ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் இருக்கிறதா மோஸ்ட்லி ரோலா இருக்கும். சோ அதுக்கப்புறம் ரன்ஸுக்கு போவாங்க, அப்ப அவுட் ஆயிருவாங்க. இந்த பட்லரோட இன்னிங்ஸ் அவரோட மத்த செஞ்சுரியை விட ரொம்ப பெக்யூலியர் ஆகுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து டைமிங் அந்த அளவுக்கு அமையல அவருக்கு. பட் எடுத்துட்டு போய் கடைசியில அவருக்கு வந்து ரன்ஸ் வேணும்ன்றப்ப கடைசியில அவர் வந்து அடிச்சாரு. சோ இதை வந்து மத்த இன்னிங்ஸோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஒரு ஓப்பனர் நின்று முடிச்சு கொடுக்கணும்ன்றது ரொம்ப அடிக்கடி நடக்காத ஒரு விஷயம். பொதுவா பினிஷர்ஸ் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு ராகுல் தெவாட்டியா மாதிரி வரவங்களோ, ஒரு ரிங்கு சிங் மாதிரி வரவங்களோ, ரசல் மாதிரி வரவங்களுக்கோ அது மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓப்பனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நடந்தா நல்லது, அது நடந்திருக்கு. ஏன்னா அந்த அந்த ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே இருக்கு. இப்போ ருத்ராஜ் கிட்ட கேட்டாலுமே அவருமே வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி கடைசி வரைக்கும் மேட்ச் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணம் பாரு. அது வந்து ஆனா பல சமயங்கள்ல நடக்காது, சிச்சுவேஷன்ஸ்னால நடக்காது. ஆட முடியாது அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் வந்து. பின்னாடி அவ்வளவு பேட்டர்ஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் நின்று டைம் எடுத்துலாம் வந்து ஆடுறது சிரமமா இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பாக்ட் பிளேயரா தான் இவர் வந்து இருந்தார் பட்லர் இல்லையா. ஸோ ஹசாபோக்லே ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒருவேளை இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூல்ஸ் இல்லை அப்படின்னா வந்து பட்லர் வந்து வெளியே பெஞ்சில் உட்கார்ந்து இருந்திருக்கணும். இல்ல ஒருவேளை அவர் இன்ஜுரியோட ஆட வந்திருந்தாலுமே கீப்பிங் பண்ணிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து பேட்டிங் ஆட வேண்டியதா இருந்திருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் வந்து டீம்ஸ்க்கு வந்து பெரிய குஷனை கொடுத்துருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தார். ஸோ நீங்க ஓவராலா இந்த சீசன் ஃபுல்லா பாக்குறீங்க, லாஸ்ட் சீசன் பார்த்துருப்போம். இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் வந்து ஐபிஎல்ல என்ன இம்பாக்டா வந்து கொடுத்துருக்கு? பெரிய இம்பாக்டுங்க. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ் வந்து 8 வருஷம் ஆஃப் ஐபிஎல்ல ஒரு 50 தடவை 200+ வந்துருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 வருஷத்துலயே வந்தாச்சு 200+ ஸ்கோர்ஸ் ஒரு 50 தடவை. இந்த சீசனே ஐ திங்க் 14 தடவை வந்திருக்கு அதுக்குள்ள 200+. ஸோ 200ன்றது ஒரு சாதாரணம் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து 11-on-11 கிடையாது, 12-on-12 மேட்ச். அண்ட் பெரும்பாலும் ஐபிஎல்ல இன்ஃபேக்ட் என்டையர் T20 கிரிக்கெட்ல பேட்டிங்ன்றது பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு. அதாவது T20 பேட்டிங் ஆரம்பத்துல வந்து ஒன் டே கிரிக்கெட் டிரான்சிஷன் ஆகிறப்போ இந்த 2007-8 டைம்ல எங்க இருந்துச்சோ பேட்டிங் இப்ப இந்த லெவல்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஷாட்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஷாட்ஸ், பவர் ஹிட்டிங். இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் ஆசுதோஷ்ன்றாங்க, சஷாங்க் சிங்ன்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. சோ பேட்டிங் இங்க இருந்தது இங்க போயாச்சு. பட் போலிங் இங்க இருந்து மேபி இங்கதான் வந்திருக்கோ, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரையும் கொடுத்துட்டாங்க, இங்க எக்ஸ்ட்ரா போலர் கொடுத்துறாங்க. சோ ஈவன் அவுட் ஆகுன்ற தாட் இருக்கலாம் மனசுல பார்க்கும்போது.
பட் பேட்டிங்ன்றது வேற ஒரு ரேஞ்சுக்கு போயாச்சு. போலிங் இன்னும் கேட்சப் தான் ஆடிக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க பேட்டர்ஸ் கேமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் கூட வரலாம். கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும், என்கேஜிங் ஆக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு கேம் இருக்கு, குஜராத் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன பாக்குறப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஆல்மோஸ்ட் ஏதோ ஈக்குவலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா குஜராத் வந்து டெல்லியோட ஒப்பிடும்போது நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. பட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து இன்னும் கொஞ்சம் மேல வரணுமே டெல்லி. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் ஒரு சில நல்ல வின்ஸ் இருக்கு அவங்களுக்கு அண்டர் த பெல்ட். அண்ட் அகமதாபாத்ல வேற மேட்ச் நடக்குதுன்றதுனால மேபி அவங்களுக்கு ஃபேவரா போகலாமோன்ற தாட் என் மனசுல இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தடவை ஜிடி ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு தடவை டிசி ஜெயிச்சிருக்காங்க மேட்ச் அப்ஸ்னு வரப்போ. பட் இந்த ஸ்டேடியம்ல நடந்த ஒரே மேட்ச்ல டிசி தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் போன வருஷம் நடந்தப்போ டெல்லியில நடக்கிறப்ப குஜராத் ஜெயிச்சாங்க, குஜராத்ல நடக்கிறப்ப டெல்லி ஜெயிச்சாங்க. ஸோ ரொம்ப நிறைய மேட்சஸ் கிடையாது, ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் கிடையாது நம்ம போறதுக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னதுன்னா, இது வந்து ஒரு சேசிங் கிரவுண்டு. ஸோ டாஸ் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஏன்னா வின் பெர்சன்டேஜ் வைல் சேசிங்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 டெல்லியில தான் இருக்கு. அதிக நம்பர் ஆஃப் சேசிங் டீம் தான் ஜெயிப்பாங்க. செகண்ட் வாங்கடே, தேர்டா வருது இந்த பர்டிகுலர் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ சேசிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் குஜராத் அதாவது ரன் ரேட்னு வரப்போ அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்ல வந்து லோவஸ்ட் ரன் ரேட். பட் அதை வச்சு எப்படி ஜெயிக்கணும்ன்ற மந்திரம் அவங்க கிட்ட இருக்கு. பட் அதிகமா ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்டா டாப்ல போகணுமோன்ற எண்ணம் ஒவ்வொரு மேட்சும் நமக்கு வருது. பட் எப்படியாவது நடுவுல கொஞ்சம் நல்லா பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துடுறாங்க. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு, குஜராத்தா டெல்லியா? குஜராத் இந்த தடவை நான் குஜராத் சொல்றேன். இன்ஃபேக்ட் போன தடவை இந்த 2 டீமும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் கொடுத்தாங்க ஸ்ரீராம். 130 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க டிசி அகேன்ஸ்ட் குஜராத் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. ஹார்திக் பாண்டியா மட்டும் தனியா விளையாடுவாரு அப்ப குஜராத் கேப்டனா இருந்த போது. பட் அப்ப வந்து டிசி ஜெயிச்சாங்க. இந்த தடவை கரண்ட் ஃபார்ம்ல எனக்கு வந்து ஜிடிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கும்னு தோணுது. ஓகே, பிளேயர்ஸ் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் வந்து ராஷித் கான் நான் பிக் பண்றேன். ஏன்னா பேட்டிங் ஃபார்ம்லயும் போன மாதிரி ஜெயிச்சு கொடுத்தாரு. பேட்டிங் அவர் ஆடின இன்னிங்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ பயங்கர கான்பிடென்டா இருப்பாரு. டெல்லி அண்ட் இப்பெல்லாம் என்ன பண்றாருன்னா, முன்னாடி அவரோட ஓவர்ஸை பார்த்து ஆடலான் இருக்கும். பட் இப்ப அது பண்றது இல்ல. ஏன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் இன்வேரியபிளி அந்த 5th or 6th ஓவர் தான் பேட்டிங் டீம் வந்து டேக் ஆன் பண்ணுவாங்க. முதல் 4 ஓவர் பார்த்து ஆடினா கூட கடைசி 2 ஓவர் அடிச்சு ஆகணும்ன்ற கட்டாயத்தை இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு ஓவர் பிளஸ் லாக்லையும் போடுறாருன்றதுனால விக்கெட்ஸ் எடுக்கிற நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நான் ராஷித் கானை பிக் பண்ணிடுறேன். அண்ட் எப்பவுமே அகமதாபாத்னா கில்ல பிக் பண்ணி ஆகணும், அவ்வளவு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. செகண்ட் டு ஹிம் கில். இங்கன்னு வரப்போ டெல்லின்னு வரப்போ எனக்கு வந்து கலீல் அஹமத் இந்த சீசன் போலிங் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்ல வேர்ல்ட் கப் செலக்ஷன் எல்லா கண்ணும் ஹர்ஷ்தீப் மேல இருக்கு. பட் கலீல் சைலண்டா ஒவ்வொரு மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கலீலோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் டேவிட் வார்னரோட பேரையும் சொல்லிடுறேன் பேட்டிங்க்கு. டேவிட் வார்னர் ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ், எப்பவுமே ஆப்வியஸ் சாய்ஸ். ஓகே, சூப்பர். நேற்றுக்கு மேட்ச் நான் கடைசியில 51-49 இன் ஃபேவர் ஆஃப் கேகேஆர்னேன். அது மாறிச்சு பார்த்து, அதாவது 51-49 தான் போச்சு. என்ன வின்னர் மாறிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை ஜிடி ஜெயிக்கணும். ஏன்னா க்ளோஸ் அப் போற மேட்ச்ல நம்ம எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நிச்சயமா நம்ம அந்த நேற்று மேட்ச்ல விட்ட ஒரே விஷயம், அந்த லாஸ்ட் ஒரு வருண் சக்கரவர்த்தி வீசினது. பட்லருக்கு அந்த ஃபார்ம்ல 3 டாட் பால் போடுறது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த ஃபுல் டாஸ் மட்டும் தான் கொஞ்சம் கையில ரொம்ப வேகமா போச்சே தவிர மத்ததெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா போட்டாரு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரா இருந்திருக்கும், எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் சூப்பர் ஓவர் பார்க்காமலே வேற இருக்கும். சீக்கிரம் வரட்டும், நல்லா இருக்கும். வரட்டும் நம்ம ராசிக்கு இன்னைக்கே வந்துட போகுது. ஓகே ப்ரோ, நம்ம இந்த மேட்ச்ல கூட வருதான் பார்ப்போம். சூப்பர் ஓவர் வரும்னு முத்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு, வருதான் பார்ப்போம். சூப்பர் ஓவர் வரும்னா எப்படிங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? சத்தியமா சொல்லுங்க. ஏன் சும்மா ஒரு இதானுங்க சொல்லி விட்டுறதுதானே. சூப்பர் ஓவர் வந்தா அன்றே சொன்னது வலை பேச்சு மாதிரி போட்டுற வேண்டியதுதான். ஓகே ப்ரோ. காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.